ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி என்னோட ஆஃப்டர்நூன் தாங்க ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ மாதிரி எடுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து 2:30 ஆகுது. ஸோ இதில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு லைவாக உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ எல்லோரும் சாப்பிட போயிருக்காங்கங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க, பாதி பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸு. ஸோ சாரீக்கு மேட்சாக ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இன்னும் ரேப் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது நான் பண்ண வேண்டிய ஒர்க்கு. இது வந்துட்டு 1000 பீசஸ் நேற்று வந்துச்சுங்க. இன்னும் கட்டலை. ஒருத்தங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 3 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒருத்தங்க வந்து ஹாஃப் டேங்க மதியானமாக வரேன்னாங்க. அவங்க அழகாக பூ கட்டுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங். வந்தால் அந்த 1000 பீஸையும் அவங்கள கட்ட சொல்லிவிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. காலையில் ஒருத்தங்க வந்து இது பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ இதெல்லாமே ஆர்டர்ஸ்க்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ரோஸ் பேங்கிள் தான் பண்ணுறாங்க. இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கிற பேங்கிள்ஸ் தான். குந்தன்ஸும் நிறையா நமக்கு பிடிக்கும். ஃபுல்லாகவே மூன் ஷேப் அண்ட் ஐ ஷேப் வச்சுருக்கிறது. ஸோ மேட் ஃபினிஷு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் பேங்கிள்ஸு, ஹாட் பேங்கிள், வெல்வெட் பேங்கிள்ஸு. இந்த பேங்கிள்ஸ் அப்படியே பார்க்கலாம். இது வந்த நியூ ஸ்டாக்கு. ஸோ அப்படியே எடுத்து காமிங்க. சைஸ் ஃபுல்லாகவே 2/8 சைஸ் வாங்கியிருந்தோம். நமக்கு 2/6 வந்து ஆர்டர் போட்டிருக்கு. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி. சூப்பராக இருக்குது. இப்போ அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். எல்லா கலர்ஸுமே வந்திருக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில். வைன் கலர் எல்லாமே 2/8 சைஸ். இப்போ மெரூன், ஆரஞ்சு கலர். ஓகேங்க, இதெல்லாம் நம்ம எப்போ எடுத்து அடுக்க போகிறோம் தான் தெரியல. கோல்டு கலர். ஓகே, பீச்சா பாக்ஸ் தான் வாங்கணும் போல. பீகாக் ப்ளூ மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது பாக்ஸ் தான் 2 சொல்லியிருக்கேன். அது வந்து நீ தான் எடுத்து அடுக்கணும். எவ்வளோ பாக்ஸ் வாங்கினாலும் சரியாக தான் இருக்குது. மல்டி கலர், லைட் மல்டி கலர். இல்லை நல்லா இருக்கு, இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சந்தீப் சூப்பராக இருக்குது. லைட் ஆரஞ்சு இது. ஸோ எல்லா கலர்ஸுமே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இருக்கு. இல்லைங்க, 2/8 கிரே கலர். பெருசாக இருக்கு மாதிரி இல்லைங்கக்கா. இல்லை 2/8 தான் எல்லாமே. ஒரு 4 மட்டும் 2/4 வந்திருக்குங்க. மற்றது எல்லாமே 2/8 தான் சொல்லியிருந்தேன். 2/6ம் 2/6 ஆர்டர் போட்டிருக்கேன். வந்துருச்சு, போய் எடுத்துகிட்டு வரணும். எல்லாமே 2, இது மட்டும் 2 கலர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய 2 கலர்ஸ் கேட்டிருந்தேன். 2/6ங்கக்கா, அது 2/8ங்கக்கா. 2/6ல் கொடுத்துருக்காங்களா? எல்லாம் பார்த்து அடுக்குனா தான் நமக்கு தெரியும் போல். இது 2/8ங்கக்கா. சரிங்க, பாக்ஸ் வந்துடும், நாளைக்கு வந்துடும். நம்ம அடுக்கி வச்சா தான் அடுத்த ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இது மல்டி கலர் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. குவாலிட்டியாக நல்லாயிருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது.
இது ஒரு மல்டி கலர். ஆமாங்க. இது 2/4 2/6ங்களா? 2/8ங்கக்கா. மல்டி கலர்ல 2 3 கொடுத்துட்டாங்களோ? ஏன் இந்த கலர் கண்டினியூ வந்துருக்கு 2/8ல? இது 2/8. ஆமாங்க. நீங்கள் முதல்ல பார்த்தது சின்ன சைஸாக இருக்கும். ரெண்டுமே இருக்கு. 2/8மே பார்த்தோம். அதாங்க பாக்ஸ் வந்தால் போட்டால் தான் நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்க. இதுவும் பாருங்க, இது வேற கலர்ல. இது வேற கலருங்க, செம்மையாக இருக்குது கலரு. அந்த டபுள் ஷேட் வர மாதிரி. இந்த பட்டு சாரிக்கெல்லாம் நிறைய பேர் இந்த கலர் தான் தொலைவிட்டு இருக்காங்க. அந்த கலர் இது பாருங்க, கோல்டு. இது செம்மையாக இருக்குது. கோல்ட்லேயே லைட்டு நமக்கு 2/8ங்களா? இது க்ரீன். நம்ம சைஸ் அடுக்கணுங்க, அது பெருசாக இருக்குது. ஆனால் பாக்ஸில் 2/8ன்னு இருக்குது. இதை நம்ம அடுக்கி சைஸ் வரையாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு தெரியுங்க. பிங்க்கு தானே? ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் இருக்குது. அது கலராக இருக்குது. ரெட்டு தாங்க. இது பாருங்க, லைட் ஆரஞ்ச். இது பாருங்க, நல்லா இருக்குது. எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்குங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது வந்ததில், அது ஒரு பெரிய விஷயம். ரிப்பீட்டான கலர்ஸ் வந்தாலுமே நமக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே தானே? ஆமாங்க. இந்த கலர்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. ஆமாங்க. இது ஓப்பன் பண்ணி காமிங்க இதில். நம்ம தேடி தேடி பார்த்தோம். மயில். ஆமாம், நான் நல்ல குறிப்பிட்ட கலர்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற கலர்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆரஞ்சு தான். ஷேடு தான் மாறுது, நிறைய இருக்குது. க்ரீன் சூப்பராக இருக்கு. குவாலிட்டி தான் நல்லா இருக்குங்க. ஒரு 2 பாக்ஸ், ஒரு பாக்ஸ் தான். இந்த ப்ளூவும் சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த ப்ளூ தான். நீங்கள் எடுத்து காமிச்ச ப்ளூ. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2/8ல 2 டசன்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. இது அப்படியே ஓப்பன் பண்ணி காமிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிரைட்ஸ்க்காக வாங்கியிருக்கிறது. ப்ரைடல் செட்டோடு நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். போட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னு தான் வாங்கினேன். நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது. பார்டர் பேங்கிள்ஸாக போட்டுக்கலாம். நம்ம பிரைட்ஸ்க்கு நம்ம சில்க் த்ரெட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்டர் பேங்கிள். இது வந்து நியூ லான்ச்சுன்னு சொன்னாங்களா, சரி ஓகேன்ட்டு இதில் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணிடலாங்களா? கண்டிப்பாக அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இன்னொரு பேர் இருந்துச்சு. எனக்கு 2/8 சைஸுங்களா? ஆமாங்க, 2/8 தான். சூப்பர். கொஞ்சம் ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருந்ததுனால வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல இது? இந்த டிசைன் சூப்பராக இருக்குங்க, புதுசாக இருக்குது. எப்பயுமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வாங்கினா தான் கஸ்டமர் விரும்புகிறாங்க. அதனால் புதுசாக வாங்கியாச்சு. ஆனால் வந்தோடனேயுமே ஒரு இது போயிடுச்சு, செட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு பேர் போட்டிருந்தது ஒருத்தங்க பார்த்தது எடுத்துட்டாங்க. ஆமாம், இது வந்து லக்ஷ்மிங்க. சூப்பராக இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அடுத்தது மேட்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது சூப்பராக மேட்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது மேட்ச் பண்ணி போட்டுட்டாங்க. ஒன்று வந்துட்டு க்ரீனு, அந்த கையில் ரெட்டு போடுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போடுங்க. எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்க்கு வந்து முகூர்த்தம் சாரீ வந்து க்ரீனும் ரெட்டும் தானே வரும். ஸோ அதனால் ரெண்டுமே மேட்ச் ஆகும். இப்படியும் போட்டுக்கலாம்.
ரெண்டுமே செமையாக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? நல்லா இருக்குல்ல? இது போட்டாவே போதும் போல், கை நிறக்க இருக்குது. இதில் ரெட்டு ஸ்டோனும் க்ரீன் ஸ்டோன் ரெண்டுமே வந்தனால அது காமனாக போயிடும் நமக்கு. இருங்க, இன்னொரு மேட்ச் பண்ணலாம். அதையும் விட மாட்டீங்க. வேறு எதுக்கு மேட்ச் பண்ண போகிறீங்க? சரி இருங்கக்கா, நம்ம மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே இந்த கலரில் தானே வருது. இந்த மாதிரி இப்படி போட்டு போடலாம். ஏன்னா இதுக்கு மேட்ச் ஆகும் பேங்கிள்ஸ். இதுக்கும் மேட்ச் ஆகுது. சூப்பர், நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. நீ வந்து பிரைட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லக்குள்ளே இந்த செட்டை கண்டிப்பாக காமிக்க போகிறோம். காமிச்சு நம்ம மேட்ச் பண்ணி போட்டு காமிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. நம்ம சொல்கிறத விட கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கா என்னங்கிறது தெரியும். கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகே, சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு வாங்க. வரேன். இந்த அக்கா ரோஸ் பேங்கிள் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கலாம். அக்கா அப்படியே ரொட்டேட் பண்ணி காமிங்க அக்கா, எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா ஏங்கா? 10 மினிட்ஸில் பாதி பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் அப்படியே இந்த சவுண்டை மட்டும் காமிங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா ருத்ரா? இதோட சவுண்ட் வேறு மாதிரி. இல்லை, 6 பேங்கிளுக்கும் 12 பேங்கிளுக்கும் வித்தியாசப்படும். நீங்கள் 12 வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் சவுண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண ஆர்டர்ஸு. இங்கே இதில் ஒரு பேங்கிள் மட்டும் செட் பண்ணி காமிங்க. இந்த பேர்ல் 4 பேங்கிள் வச்சு 2 பார்டர் பேங்கிள் வச்சு காமிங்க. இந்த மாதிரி 3 செட்டு கேட்டிருந்தாங்க. 4 செட்டு கேட்டிருக்காங்கல்ல. இன்னையோட 5 செட்டு. இது ஒரு செட்டு 5. இந்த மாதிரியும் 2 கைக்கு வேணும். இப்படியே போட்டுக்கலாம்ல. ஆமாம், ஒரே வேலையாக முடிஞ்சுது. சிங்கிளாக இந்த பக்கம் ப்ரேஸ்லெட் போடுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்குது. அதனால தான் இதை நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லாயிருக்கு. இது காயட்டுங்க, வைங்க. நல்லா காஞ்சாதான் பேங்கிள்ஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணது. இங்கே இருக்குது பாருங்க. சரி, ஓகேங்க. உங்கள் ஒர்க்கு என்னன்னு பார்க்கலாமா? ஒர்க்கை முடிச்சாதான்ப்பா வீட்டுக்கு போக முடியுன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நேற்று பண்ணது. வாங்குகிற எல்லா ரீசெல்லரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய ரப்பர் பேண்டில் 5, சின்ன ரப்பர் பேண்டில் 5 அப்படி கேட்குறாங்க. சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு அடுத்தது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனுப்பணுங்க. எல்லாத்துலேயும் சாம்பிள் கேட்டிருக்காங்க. நம்ம இது வந்துட்டு பண்ணுறது ஓகே. ஆனால் இது இல்லாமல் நம்ம இது உங்களுக்கு என்னென்ன பண்ணலையோ அது எல்லாமே சிம்பிளாக ஒவ்வொன்றும் சாம்பிள் மட்டும். ஏன்னா வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஸ்டெட்ஸ் 100, ஜிம்கா 100 எல்லாமே ஆர்டர் கொடுக்குறேன்னாங்க. நாளைக்கு அனுப்பினோம்னா நம்மளுக்கு தேர்ஸ்டே ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் எங்கேங்க நேற்று ஜாஸ்மின் வச்சுருந்தோம்ல, காலையில் கூட இங்கே பண்ணி வச்சுருந்தேனே. ஸோ இதுவும் அவங்களுக்கு சாம்பிள் கண்டிப்பாக கொடுத்து விடணும். ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க பிடிச்சிருக்குன்னாங்க. வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன்ல ஷார்ட்ஸு, அதை பார்த்துட்டே பிடிச்சிருக்குன்னாங்க. ஸோ அதையும் அனுப்பிச்சி விட்றலாம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பீகாக் ப்ரூச் பின் அவங்களுக்கு எல்லாம் பண்ணது எங்கே? பீகாக் ப்ரூச் பின்னு ஒட்டி வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை அப்படியே எடுங்கங்க.
இது வந்துட்டு சும்மா செஞ்சு பார்த்தது, பிரைட்ஸுக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும். இதுவுமே சாம்பிளுக்கு பண்ணது தான். அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் வீடியோ போடலை. இதெல்லாம் நமக்கு பண்ணது. இதெல்லாம் வந்து எனக்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. போட்டு வீடியோ எடுத்தால் அழகாக இருக்குன்னு சொன்னனால சரி இன்னொன்று பண்ணி கொடுத்தாங்க. 3 பண்ணியிருக்காங்க. அதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. போட்டு நம்ம வீடியோ எடுக்கக்குள்ளே தான் அதோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். வெறுங்கையோடு எடுக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாரி, பீகாக் ப்ரோச் பின் பாருங்கள். இது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கங்க. இது வந்து கொஞ்சம் டஃப்புங்கக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டஃப்பாக இருக்கிறத நமக்குலாம் ரிஸ்க்கு தான், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி டஃப்பானது தான் எடுப்போம். இந்த மாதிரி ஹெட் பின்ஸ்லாம் டிசைன் பண்ணுறது இவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. நாலில் கோக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்று. எத்தனை பண்ணவங்களுக்கு? 3 பண்ணவங்களா? இன்னொன்று அதுதான்க்கா எங்கே அதான்க்கா எங்கே என்ன நான் இங்கே போய் தொலைவிட்டோம். அதில் பார்க்குறேன். இதோட கட் பண்ணி விட்டோம்க்கா. இந்த தடவை இன்னொரு ஐடியா பண்ண போகிறோம். இதை வந்து நாங்கள் கேன்வாஸ் ஷீட் வச்சு மறைக்க போகிறோம். இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க காலையில். சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த தடவை பண்ணிடலாம். நம்மளோட டாஸ்கே இது மட்டும்தான். என்னதான் ட்ரை பண்ணாலும் கட் பண்ணல, கடைசியில் பிச்சுட்டு வந்துடும். இன்னைக்கு ஒருத்தவங்க ஒன்று கேட்டிருந்தாங்க காலையில். சென்ட்ரிக் கிளிப்பில் இதே பேர்ல் தான், பட் வந்துட்டு லைனாக வரணும். இந்த வி மாதிரி வரணும். நடுவில் மட்டும் பெருசு, 2 சைட்லேயும் சின்னது. அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்துட்டு எங்கள் டிசைனர் கண்டிப்பாக பண்ணுவாங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை தடவை தான் போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். என்ன சொல்றேனே தெரியல. சரிங்க, முடிச்சிட்டிங்களா இல்லையா? சூப்பர். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு செட்டையும் கோத்துருங்க. இன்னொரு செட்டை நான் தொலைவி கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்க, இப்படி தான் எங்களோட டேஸ் போகும். அடுத்தது பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகணும். ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இருங்க, அந்த அக்காவை காமிக்கணும். ரோஸ் பேங்கிள் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். அக்கா முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேங்கிளுக்கு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 hour ஆகுமாக்கா? கண்டிப்பாக 1/2 hour ஆகுது. அதனால தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இந்த அக்கா ஆரம்பிக்கக்குள்ள. இப்போ வீடியோ முடிக்கக்குள்ளேயும் இந்த அக்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பேங்கிளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் மேட் தானேங்க்கா உங்களுக்கு ஈஸி, கிளாஸி தானே கொஞ்சம் வழுக்கிட்டு வருது. மேட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் இன்னைக்கு 3மே மேட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த கிளாஸில் பண்ணிடலாம் அக்கா? அவங்க கொடுத்த பிக்சரில் தான் பண்ணணும். அவங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரில் தான் பண்ணணும். சரி பண்ணிக்கலாம். சூப்பர். சின்ன லீஃப் வச்சா ஒன்றை மட்டும் முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. பை.